இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். பொதுவாக எல்லா விஷயங்கள்லேயும் அறிவியல் இருக்குது. நம்ம தூங்கும்போது பேசுகிறோம் பாருங்கள், அதில் கூட ஒரு சயின்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தூங்கும்போது பேசுகிறோம் பாருங்களேன், அதில் ஒரு பொதுவான காரணம் என்னென்னா, நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாம் ஓய்வு நிலைக்கு போயிடுது. பல உறுப்புகள் ஓய்வு நிலைக்கு போனாலும் ஒரு சில உறுப்புகள் ஆக்டிவில் தான் இருக்கும். அதில் மூளை ரெஸ்ட் எடுக்காது, ஆக்டிவ்லேயே தான் இருக்கும். அதனால தான் அது கனவு காண்ற ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்படி தூக்கத்தில் கனவு கண்டுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள நரம்பெல்லாம் மூளை தற்காலிகமாக செயலுக்கு வச்சிருது. அதாவது நம்ம மூளை நம்ம உடம்புல உள்ள நரம்புகளை கொஞ்சம் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருது. இதனால தான் தூங்கும்போது நம்ம பேசுகிறது, அசைகிறது இதெல்லாம் நடக்குது. இது இது ஸ்டாப் பண்ணது எல்லா நேரமும் சரியாக நடக்காது. அதாவது நம்ம கனவு கண்டுட்டு இருக்கும்போது சிக்னல் கொடுக்கும். அதனால சில நரம்புகள் ஆக்டிவுக்கு முணுமுணுக்கிறது, பேசுறது, நடக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. சில பேர் மரபணுனாலையும், அதாவது ஜீன்ஸ்னாலையும் இந்த ப்ராப்ளம் வரும். நம்ம பேரண்ட்ஸுக்கு இருக்கும், நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு இருக்கும். இந்த வியாதி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது மூலயமா நம்ம பிள்ளைங்களுக்கு வரத்துக்கு 90% சான்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வெளிப்புற காரணங்கள்னாலையும் இந்த பிரச்சனை வரும். அதாவது நம்ம வெளியில் மன அழுத்தம், சோர்வு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பாதி தூக்கத்தில் கிளம்புறது போகிறது, தூக்கம் இல்லாமல் சரியில்லாமல் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரும். அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகம் வரும். மேக்ஸிமம் தூக்கம் இல்லாமல், ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலே இந்த ப்ராப்ளம் வரும். யாரெல்லாம் தூக்கத்தில் பேசுவாங்க? அதாவது தூக்கத்தில் பேசுகிறது எல்லாரும் பொதுவான விஷயந்தான். அது தூக்கத்தில் பேசுகிறது பொதுவாக எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் புள்ளி விவரப்படி என்னென்னா, பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக தூக்கத்தில் பேசுகிறாங்கன்னு நிரூபிச்சிருக்காங்க. அதாவது 3 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் தூக்கத்தில் பேசுகிறதா நம்ம டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பயத்தினாலையும் சில பேர் பேசுவாங்க. அதாவது யாருனாலும், சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பயம் எல்லாரும் பயப்படுவாங்க. பயத்தினாலேயோ, ஒரு பேய் பயம், ஒரு பயமுறுத்துனாலேயோ சில பேர் பேசுவாங்க. அது அவங்க மைண்டில், மனசில் அதை ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு, மைண்டில் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து நைட்டில் தூங்கும்போது அதை பற்றி பேசுவாங்க. சில பேர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு. அதாவது நான் ஆஸ்துமாவுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும். தூக்கத்தில் நடக்கிறது, பேசுகிறது போன்ற நிகழ்வு அவங்களுக்கு நடக்கும். இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம தூக்கத்தில் பேசுகிறவங்க 90% அவங்களுக்கு என்ன பேசணுன்ற விஷயம் தெரியாது. அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் என்ன பேசினேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. நீ நைட்லாம் இப்படி பண்ண, தூங்கும்போது நடந்த, பேசினேன் அப்படின்னு சொன்னோம்னா அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது பகலில் பேசுகிறதுக்கும் நைட்டில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பேசுகிறோமோ, என்ன பண்ணுறோமோ அதை பற்றியே தான் நம்ம கனவாக வரும். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பேசுகிறோமோ, என்ன நடந்துக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம தூங்கும்போது நம்ம கனவாக வரும். ஷாலினி, ஏம்மா சோகமாக உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மேம். ஏம்மா என்னாச்சு? எப்போவும் நீ இப்படி இருக்கவே மாட்டியே, என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை மேம், நான் தூங்குறப்ப பேசுகிறேன்னு என் தம்பி கலாய்க்கிறான் மேம். அப்படியா? இதுக்கு எதுக்கு உன் தம்பி கலாய்க்கிறான்? டெய்லியும் நான் தூக்கத்தில் இப்படி தான் பேசுகிறேன்னு கலாய்க்கிறான் மேம். அச்சோ, டெய்லியுமா? ஏன் நீ அதிகமாக மொபைல் பார்ப்பியா?
இல்லை மேம், நான் கொஞ்ச நேரம் தான் மேம் மொபைல் பார்ப்பேன், அப்புறம் டிவி தான் மேம் பார்ப்பேன். அதனால கூட இந்த பிரச்சனை வரலாம். பிரச்சனையா மேம்? இல்லை நீ அவ்வளோலாம் பயப்படாத ஷாலினி. பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. உன்னோட ஹேபிட்ஸில் சின்ன சின்னதாக மாற்றம் பண்ணாலே போதும், ஈஸியாக இதை வந்து சரி பண்ணிடலாம். என்ன மேம் சொல்கிறீங்க? சரி சொல்லு, உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா, அப்பா அம்மா யாராவது? இல்லை மேம், நான் தான் அப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி. அப்போ நீ ஹேபிட்ஸில் சின்னதாக சேஞ்சஸ் பண்ணாலே போதும். ஏன் மேம் வீட்டில் உள்ளவங்களாம் பேசுவாங்களான்னு கேட்குறீங்க? இல்லைம்மா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இருந்தால் கூட உனக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஜீன் மூலமாக இது வந்து கடத்தப்படும். அதனால தாம்மா கேட்டேன். இல்லை மேம், நான் மட்டும்தான் இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க மேம். அப்படியா, ஓகேம்மா. அப்போ சின்ன சின்ன ஹேபிட்ஸ் சேஞ்சஸ் மூலமாகவே நீ ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். ஏன் மேம் நான் தூக்கத்திலே பேசுகிறேன்? டிவி பார்க்குறதுனாலயா? இப்போது பொதுவாகவே உனக்கே தெரியும், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லா உறுப்புகளும் ரெஸ்ட் எடுத்தாலும் சில உறுப்புகள் வந்து ஃபங்க்ஷன்லேயே தான் இருக்கும். உனக்கே தெரியும், ஹார்ட் வந்து எப்போவுமே வந்து அதோட செயலை வந்து இழக்காமல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிரெயினும் வந்து எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். பிரெயினோட செயல் என்ன? எல்லா உறுப்புகளும் வந்து அதோட வேலையை வந்து செய்ய வைக்கிறது தான், அந்த தூண்டுதலை வந்து கொடுக்கறது தான். இப்போ எல்லா உறுப்புகளுமே வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அந்த மூளையிலேருந்து போகிற நரம்புகள் வந்து அதோட அந்த கடத்தல் செயல் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மூளை வந்து என்ன சொல்லும், இப்போ நீ வந்து தூங்கிட்டு இருக்க, இப்போ வேலை செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு நமக்கு வந்து தூண்டுதல் கொடுக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது தூண்டுதல் வந்து நிறுத்தப்படும். அந்த சமயத்தில் நம்ம கை கால்கள் வந்து தானாக வந்து அசைக்கிறது, திரும்பி படுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து சிலர் வந்து பேசுவாங்க, முணுமுணுப்பாங்க, சிலர் வந்து ஏஞ்சி நடப்பாங்க, இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்வாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்க செய்கிறது அவங்களுக்கே தெரியாது. காலையில் ஏஞ்சி கேட்டோம்னா ஒன்றை மாதிரி தான், என்ன பேசணும் என்ன சொன்னோன்றது அவங்களுக்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மேம், எனக்கும் ஞாபகமே இல்லை மேம். இந்த பிரச்சனையை தான் சமீலாக் அப்படின்னு சொல்கிற பராசோம்னியாவோட ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து கற்பனையாக நம்ம பேசுவோம், இல்லைனா அன்னைக்கு நடந்ததை பேச சான்ஸ் இருக்குது. இல்லைனா நீ சொன்னல டிவி பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன்ட்டு, அதில் நீ பார்த்த விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் சிலர் வந்து இந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பேய் படம் அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும்ல, அப்போது அதெல்லாம் கனவாக அவங்களுக்கு வரும். அதை வந்து இந்த மாதிரி பேசுவாங்க. சரிம்மா, எனக்கு ஒரு டவுட்டு, நீ எதுவும் டேப்லெட் எதுவும் சாப்பிட்றியா, ஆஸ்துமா அந்த மாதிரி எதுக்காவது? இல்லை மேம். ஏன் மேம் அப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, இந்த ஆஸ்துமா அந்த மாதிரி நோயெலாம் இருக்கிறவங்க டேப்லெட் சாப்பிடுவாங்களே, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி மேம், நான் என்ன மாற்றிக்கிட்டால் இதை க்யூர் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் மேம். அதிகமாக ப்ரெஷர், பனி சுமை இருக்கிறவங்க, மனசோர்வு இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க, மொபைல் பார்க்குறவங்க, இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. நீ வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், உன்னோட மனசை வந்து பிரிஸ்காக வச்சுக்கணும், எதையும் வந்து யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஜீரணமாகிற உணவை சாப்பிட்டுட்டு ஆழ்ந்து தூங்கு. இந்த பிரச்சனையே உனக்கு இருக்காது. சரி மேம், ஆனால் நான் தூங்குறதுக்கே லேட் ஆகிடுது மேம். லேட்டாலாம் தூங்கக்கூடாது. நீ வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 8 மணிக்கெலாம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் மொபைல் டிவியெல்லாம் பார்க்காம கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக மாடியில் உட்காந்துருக்கிறது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை படிக்கிற வேலை இருந்தால் பார்த்துட்ரு. அதுக்கப்புறமா நல்லா தூங்க போகலாம். பொதுவாக தூங்குகிற ஸ்டேஜை வந்து நான் ரெம் ஸ்லீப்பு, ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெம் ஸ்லீப்பில் தான் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜ்லேருந்து படிப்படியாக அப்படியே வந்து தீட்டா வேவுக்கு வந்து மாறும். அதுதான் வந்து நம்ம ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். மெலட்டோனின் வந்து அதிகமானால் இந்த தூக்கம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருந்துட்டு நல்லா தூங்க போ. அந்த டயத்தில் படுத்துக்கிட்டு மொபைல் பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தாலே போதும், நீ வந்து சீக்கிரமாக தூங்க போயிடுவேன். சரி மேம், நான் இனிமேல் அதையே ஃபாலோ பண்ணுறேன். நான் அப்படி பண்ணால் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுல்ல மேம்? என் தம்பி இனிமேல் கலாய்க்க மாட்டானே மேம்? கண்டிப்பாக மாட்டான். நான் வேணா அவன் தம்பிக்கிட்ட பேசுகிறேன், அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத. இது ரொம்ப நார்மல் தான். சரி டைம் ஆயிடுச்சு பாருமா, சீக்கிரமாக கிளாஸ்க்கு போ. இந்த மாதிரி எப்போவுமே டல்லாகவே இருக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே மேம். கண்கள் இரண்டு நமக்குண்டு, நல் காட்சிகள் யாவும் பார்ப்பதற்கு.
கண்கள் இரண்டு நமக்குண்டு நல் காட்சிகள் யாவும் பார்ப்பதற்கு. காதுகள் இரண்டு நமக்குண்டு நல் கருத்துகள் யாவும் கேட்பதற்கு. காதுகள் இரண்டு நமக்குண்டு நல் கருத்துகள் யாவும் கேட்பதற்கு. மூக்கு ஒன்று நமக்குண்டு உயிர் மூச்சாய் நாம் வாழ்வதற்கு. மூக்கு ஒன்று நமக்குண்டு உயிர் மூச்சாய் நாம் வாழ்வதற்கு. நாக்கு ஒன்று நமக்குண்டு நல் வார்த்தைகள் தினமும் பேசுவதற்கு. நாக்கு ஒன்று நமக்குண்டு நல் வார்த்தைகள் தினமும் பேசுவதற்கு. கைகள் இரண்டு நமக்குண்டு கருத்துடன் வேலை செய்வதற்கு. கைகள் இரண்டு நமக்குண்டு கருத்துடன் வேலை செய்வதற்கு. கால்கள் இரண்டு நமக்குண்டு நல் வழியில் தினமும் நடப்பதற்கு. கால்கள் இரண்டு நமக்குண்டு நல் வழியில் தினமும் நடப்பதற்கு. இவை அனைத்தும் உடலில் நமக்குண்டு. இவை அனைத்தும் உடலில் நமக்குண்டு உலகில் நாம் வாழ்வதற்கு. கண்கள் இரண்டு நமக்குண்டு நல் காட்சிகள் யாவும் பார்ப்பதற்கு. கண்கள் இரண்டு நமக்குண்டு நல் காட்சிகள் யாவும் பார்ப்பதற்கு. காதுகள் இரண்டு நமக்குண்டு நல் கருத்துகள் யாவும் கேட்பதற்கு. காதுகள் இரண்டு நமக்குண்டு நல் கருத்துகள் யாவும் கேட்பதற்கு. மூக்கு ஒன்று நமக்குண்டு உயிர் மூச்சாய் நாம் வாழ்வதற்கு. மூக்கு ஒன்று நமக்குண்டு உயிர் மூச்சாய் நாம் வாழ்வதற்கு. நாக்கு ஒன்று நமக்குண்டு நல் வார்த்தைகள் தினமும் பேசுவதற்கு. நாக்கு ஒன்று நமக்குண்டு நல் வார்த்தைகள் தினமும் பேசுவதற்கு. கைகள் இரண்டு நமக்குண்டு கருத்துடன் வேலை செய்வதற்கு. கைகள் இரண்டு நமக்குண்டு கருத்துடன் வேலை செய்வதற்கு. கால்கள் இரண்டு நமக்குண்டு நல் வழியில் தினமும் நடப்பதற்கு. கால்கள் இரண்டு நமக்குண்டு நல் வழியில் தினமும் நடப்பதற்கு. இவை அனைத்தும் உடலில் நமக்குண்டு. இவை அனைத்தும் உடலில் நமக்குண்டு உலகில் நாம் வாழ்வதற்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.